வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான ஃபைபர் ரிச்சான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அரிசி இருக்கிறதுலே ரொம்ப ஹெல்தியான ஒரு அரிசி, ஆனால் குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹல்வா செஞ்சு கொடுங்க. அப்புறம் என்ன, இதை ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு அரை கப் கருப்பு கவுனி அரிசியை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து 12 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறிடுச்சு. நான் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு மிக்சியில் சேர்த்துடலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டு அதுக்கு டபுள் பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அரை கப் அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைனாக இருக்கணும், நரன்னு இருக்கக்கூடாது. அப்போ தான் அல்வா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1/4 கப் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா செவந்து வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நெய்யோடு எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த நெய்யவே நம்ம அல்வாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அதனால் இனிஷியலாக தனியாக எடுத்து வச்சிடலாம். இருக்கட்டும். அடுத்து இதே பேனில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இதில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா 3/4 கப் சேர்த்துக்கோங்க. எனக்கு அல்வானா நல்லா இனிப்பாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அரை கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கட்டியாக இருக்க வெல்லம் சேர்த்திங்கன்னா இதை கரைச்சிட்டு ஒரு தடவை வடிகட்டி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பவுடர் வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இதில் எந்த ஒரு அழுக்குமே இருக்காது. அதனால் நான் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். இதோடைய ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா திக்காய் வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அரவையை இதில் சேர்த்துக்கலாம். அரிசிங்கிறனால டக்குன்னு கட்டி விழுந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கட்டி விழுந்துச்சுன்னா அதை கரைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்துட்டேன். இது டக்குன்னு திக்காயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இறுக்கமாக இருக்குது. இந்த டைமில் இதில் ஒரு அரை கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கருப்பட்டி அல்வா செய்யும் போது கூட அதில் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுலேயும். இதில் ஆனால் அந்த பால் எடுக்கிற வேலைலாம் இருக்காது. டைரெக்டாகவே நம்ம அரிசியிலேருந்து அல்வா பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் அது குறைஞ்சது ஆகும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வரும். நீங்கள் சீக்கிரமே ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாலும் டெக்ஸ்சர் வந்துடும், ஆனால் பச்சை வாசனை போகாது. அப்போ உங்களுக்கு அந்த அரிசி ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். அதை சாப்பிடவே முடியாது. நீங்கள் மெதுவாக அதை கிண்ட தான் அது வெந்து நல்லா அந்த பச்சை வாசனை போய் சூப்பராக ரெடி ஆகும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான், ஆனால் எண்டில் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். இப்போது இது திக்காகி நல்லா அந்த பபிள்ஸ் மாதிரி வரும்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பை வறுத்த நெய் தான் அது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த நெய் வந்து அப்படியே உள்ளே அப்சர்வ் ஆகிடும். நல்லா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா நெய்யே தெரியாது, அந்தளவுக்கு உள்ளே இழுத்துக்கும். நீங்கள் அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா திருப்பி அடுத்த பேட்ச் சேர்க்கணும். நெய் மொத்தமாகவும் சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இந்த அரிசிக்கு நேச்சுரலாகவே நல்லா ஒரு குழப்பான ஒரு தன்மை இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக உங்களுக்கு அந்த அல்வா கன்சிஸ்டன்சி வந்துடும்.
அப்படி வந்த உடனே நம்ம இறக்கிடக்கூடாது. நம்ம சேர்க்குற நெய் எப்போ வெளியே பிரிஞ்சு வருதோ அப்போ தான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போவே இது ஒட்டாமல் தான் வருது, ஆனால் இன்னும் நம்மளுக்கு ரெடி ஆகலை. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. திருப்பி கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இதை திருப்பி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்பப்போ நெய் சேர்த்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணோன்ட்டு இல்லை, நீங்கள் மெதுவாக கூட ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நிறுத்தாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கன்சிஸ்டன்சி வருது. கடைசியில் அது ஒட்டாமல் அப்படியே வரும், கையிலே ஒட்டாது. இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 35 மினிட்ஸ் ஆகுது. இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா அது இருக்க டெக்ஸ்சரில் முந்திரி பருப்பு உள்ளே போகாது. ஸோ அந்த ஃபைனல் டைம் முடியும் போது அந்த 10 மினிட்ஸ் முன்னாடி சேர்த்திங்கன்னா நல்லா அது உள்ளே போய் மிக்ஸ் ஆகிடும். இப்போ கடைசியாக முடிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த நெய் அப்படியே மிதக்கும் மேலே. அந்த அல்வாவே அப்படியே ஷைனியாக தெரியும், அந்த மாதிரி இருக்கணும். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நெய் அப்படியே கொப்பளிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அல்வா நல்லா ஷைனியாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அல்வா களி மாதிரி இருக்கும், நெய்யே தெரியாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நெய் நல்லா தெரியும், அப்படியே தக தக தகன்னு இருக்கும். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் பால் மாதிரி வரும். ஸோ அதுதான் கரெக்டான பதம். நீங்கள் அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது சூடாக இருக்கும் போது ரொம்ப இலகி இருக்கும், கொஞ்சம் ஆறுனுச்சுன்னா நம்ம கை வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். திருநெல்வேலி அல்வா மாதிரி தான், அது கொஞ்சம் தின்னாக இருக்கும், இது கொஞ்சம் திக்காக இருக்கும். அது அந்த அரிசிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அவ்வளோதான், நம்மளோட கருப்பு கவுனி அல்வா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும், அதே டைம் ஸ்வீட்டாகவும் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ரிக்ரெட்டே இல்லாமல் நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.